வணக்கம். நான் பார்த்தே சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி நான் ஒரு தொட்டுக்கிறதுக்காக ஒரு கறி ஒன்று பண்ணினேன். அதை எப்படி பண்ணினேன் நான் சொல்கிறேன். அது பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தே ஃபுல்லாக காமிக்கிறதுக்கு நான் மறந்து போயிட்டேன். ஆனால் பண்ணினப்பறம் எனக்கு தோணித்து பரவாயில்ல, இது சிம்பிள் கறி தானே, இதை நம்ம சொல்லலாம் அப்படின்னு அதனால அப்லோட் பண்ணியிருக்கேன். முதல்ல கேரட்டு, பீட்ரூட்டு இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு, கேரட் இந்த டெல்லி கேரட் இருக்கும் இல்லையா, நீளமாக அந்த கேரட்டு இந்த வின்டரில் கிடைக்குமே அது. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இதெல்லாம் நல்லா சீவி எடுத்துட்டேன். அப்புறம் 2 பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு மற்றும் தாளித்து கொட்டிட்டு இந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு நல்லா அந்த சாட்டே பண்ணிவிட்டேன். பண்ணினோடனே நம்ம சீவினதுனால அது நல்லாவே சீக்கிரமாகவே அது நல்லா வெந்து கொடுத்துட்டு, ரொம்ப வேகவும் இல்லை, அட் த சேம் டைம் கொஞ்சம் அது கிறிஸ்பியாகவே இருந்தது. பட் ஆனாக்கா சாப்பிடும்படிமா இருந்தது. இதில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பையும் நான் தண்ணியில் ஊற வச்சு அதையும் இது கூட சேர்த்துன்ட்டு, அப்புறம் நிறைய கருவேப்பிலையை போட்டுட்டு, உப்பு, மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் தனியா, மிளகாப்பொடி, கொஞ்சம் ஜீரகப்பொடி, இந்த பொடிகள்லாம் போட்டு நல்லா அது கொஞ்சம் கூட சாட்டே பண்ணிவிட்டு, கடைசியில் வீட்டில் நான் இந்த சப்ஜி மசாலா ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். அதையும் 1 ஸ்பூன் போட்டு இலக்கிட்டேன். இதுதான் அந்த கறி. இதில் தான் நான் எல்லா வெஜிடபிள்ஸையும் சீவி எடுத்துட்டேன். இது ரொம்ப சிம்பிளானா கூட நல்ல டேஸ்டியாக இருந்தது. இன்றைக்கி நான் கொஞ்சம் ஏந்துக்கிறதுக்கு நாழி ஆகிடுது, அதனால் குயிக்காக பண்ண வேண்டியிருந்தது. அதனால் இது மாதிரி பண்ணிவிட்டேன். ஆனால் நான் கொஞ்சம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே ஜோராக இருக்குது, கொஞ்சம் காரம் கூடுதலாகவே இருக்குது. ஏன்னா நான் 2 பச்சை மிளகாயும் போட்டு கொஞ்சம் இந்த மிளகா பொடியும் தாராளமாகவே போட்டு நல்லா இருக்குது இந்த கறி. அடுத்தது நான் இந்த ஆந்திராவில் பண்ணுற மாதிரி ஒரு டொமேட்டோ பச்சடி ஒன்று பண்ண போகிறேன். இதை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். முதல்ல டொமேட்டோஸ்லாம் நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதை ரொம்ப பெருசாக கட் பண்ணக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம், மீடியம் சைஸுக்கு முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் எண்ணெயை விட்டு எல்லாமே போட்டுட்டேன். இங்கே பச்சை மிளகாயும் இந்த புளியும் மாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இதை கடைசியில் நான் வதக்கிக்கிறேன். ஒரு கை கருவேப்பிலையும் போட்டுட்டு அதையும் சேர்த்து வதக்கிட்டுட்டேன். இப்போ இந்த தக்காளி இருக்கு இல்லையா, இதை நம்ம கட் பண்ணி மிக்சியில் ஒரு தக்காளியோட 2 வெங்காயம், ஒரே ஒரு அள்ளி பூண்டு இதுவும் வச்சுட்டுருக்கேன். இது எல்லாத்தையுமா நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நான் மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை அரைச்சின்னு அந்த மீன் டைம் நான் கடாயில் இதை அரைச்சின்னு வந்தது. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த நம்ம அரைச்ச விழுதை அதில் கொட்டிடலாம். இது நான் வறுத்ததெல்லாம் இங்கே மிக்சியில், சின்ன மிக்சியில் போட்டு வச்சுட்டுருக்கேன் பொடி பண்ணுறதுக்காக. இது எண்ணெயில் நல்லா நம்மளோட இந்த தக்காளி விழுது கொதிச்சுட்டே இருக்குது. இதுக்குள்ளே நான் இதையும் பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். அந்த தக்காளி விழுது கொதிச்சுட்டுருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடியும் உப்பு நான் ஆட் பண்ணிவிட்டேன். மஞ்சப்பொடி போட்டிருக்கேன், இங்கே ஓரமாக உப்பு போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா இலக்கி கொடுத்துடலாம். அது கூட சேர்ந்து இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தழைச்சி இது சுருங்கின உடனே நம்மளோட பொடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா தழைச்சி எல்லாம் சுருங்கி எடுத்து ஒன்றா சேர்ந்துடுத்து. இப்போ நான் அதை எடுத்து கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு கொடுத்தேன் கடைசியாக. அப்புறமா ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். சும்மா எண்ணெயில் கடுகு வறுத்து கொட்டிட்டு நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலையும் போட வேண்டியது தான். இப்போ நம்மளோட டேஸ்டியான சாலட் கறி, டொமேட்டோ சட்னி, அப்புறம் சாதம் ரெடி ஆகிடுது. Hope you all will like this. Please subscribe to my channel. Thank you.